அறிவியலும் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸும் ஒன்னா சேர்ந்து கூடி கும்மால் அடிக்கிற இந்த காலகட்டத்தில் ஹியூமன் சைக்காலஜி பத்தியும் ஹியூமன் பிரெயினை பத்தியும் பல பேர் பேசுறத நம்ம கேட்கவும் பார்க்கவும் முடியும். ஆனா 100 வருடங்களுக்கு முன்பு உலகம் முழுவதும் அறிவியல்ல மிகவும் பின்தங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை கூட ஒழுங்கா முடிக்காத ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் பகுதியை வறுமையிலே கழித்த ஒரு மனிதர் ஹியூமன் சைக்காலஜி பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் வெளிவந்த அந்த 1902ஆம் ஆண்டு முதல் இன்னைய வரைக்கும், அதாவது 2025ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 123 வருஷங்களா விற்பனையில ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் புக்கா ஒரு ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணியிருக்கு. எந்த ஒரு அறிவியல் ஞானமும் எந்த ஒரு எழுத்து புலமையும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம் எப்படி இத்தனை வருஷமா சர்வைவ் ஆயிட்டு இருக்கு, அப்படி இந்த புக்ல என்ன இருக்கு, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறேன். 123 வருஷமாக விற்பனையில் டாப் 10ல் ஒன்றா இருக்கிற அந்த புத்தகம் தான் மனிதனின் எண்ணங்கள். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நேரடியான தமிழ் புத்தகம் கிடையாது. இது முதல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதியவர் தான் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள். பிற்காலங்களில் இந்த புத்தகம் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு பெற்றதாலையும் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆத்தர்ஸும் பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸும் தானாக முன் வந்து இந்த புத்தகத்தோட காப்பிரைட்ஸ் வாங்கி அவங்க லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னா இந்த புத்தகத்தோட கோர் என்னவா இருக்கும், அப்படி என்ன விஷயம் பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜி, மனிதனோட மூளை எப்படி ஒர்க் ஆகுது, அவனுடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பும் மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் தான் இந்த புக்கோடைய ஒரு கோர் பாயிண்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹியூமன் சைக்காலஜி பற்றியும் அவனுடைய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அவனுடைய தாட்ஸ் என்னன்றது தெரியணுன்றதுக்காக ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் தான் இது வரைக்கும் அந்த புத்தகத்திலேயே ஹியூமன் சைக்காலஜியை பற்றி எழுதப்பட்ட ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதினவர் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதர். ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவரே தன்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பு தான் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் எழுதிய மனிதனின் எண்ணங்கள் அப்படின்ற அந்த மிகச்சிறந்த ஒரு புத்தகம். இந்த புக்கோடைய சினிமாட்டிக் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல வெளியான லூசி அப்படின்ற படத்தை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அந்த படத்துல ஹியூமன் பிரெயினுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த மொத்த படமே இந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தின ஒரு ஐடியா கொடுக்குன்றதுக்காக அப்படி எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த படத்துல வர விஷயங்கள்லாம் ஒரு எளிமையான விளக்கத்தோட இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த புத்தகம். யார் படிச்சாலும் புரியும், யார் படிச்சாலும் அவங்களுக்கு இந்த புத்தகம் கனெக்ட் ஆகும். சின்ஸ் இந்த புத்தகம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் அப்படின்றதால என்னால இந்த புத்தகத்தை ஒரு ஸ்டோரி மாதிரி உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் இந்த புத்தகத்துல ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளா ஒரு 5 பாயிண்டா எடுத்து வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, ஊருக்குள்ள முளமரித்தனம் பண்ணுறவன், பொறுக்கித்தனம் பண்ணுறவன், அடுத்தவங்களை ஏமாற்றி படைக்கிறவன் நல்லா இருக்கான், ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கஷ்டம் வருது. இந்த விஷயம் நம்மள பல பேர் அடிக்கடி நினைக்கிற விஷயம் தான். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அதற்கான விடை நம்மளை மறுபடியும் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் நாம தான், நம்மளுடைய பிரெயின் தான், அந்த பிரெயின்லேருந்து வர நம்மளுடைய எண்ணங்கள் தான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இந்த புக்லேயே ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு மகிழ்ச்சி, துன்பம், அழுகை, கோபம், கவலை, இது மாதிரி பல உணர்ச்சிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உணர்ச்சியையும் மனிதனானவன் அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவன் அதை ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் நம்மளுடைய பிரெயினும் நம்மளுடைய திங்கிங் பவரும் அந்த சுச்சுவேஷனை நமக்கு மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை நம்ம டேக்கிள் பண்ணி அதிலிருந்து மீண்டு வெளியே வரதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா, இதுக்கப்புறம் நம்ம பிரெயினும் நம்மளுடைய தாட் ப்ராசஸும் என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அச்சீவ் பண்ணுற மாதிரி என்ன இருக்கோ அதுதான் பிரெயின் நமக்கு கொடுக்கும். இன்கேஸ் நாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சுருக்கி அங்கேயே உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நம்ம விலகி போகிறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு அந்த பிரச்சனையும் அந்த கஷ்டமான சுச்சுவேஷனும் நம்ம பிரெயினும் நம்ம தாட் ப்ராசஸும் நமக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, நம்மள நிறைய பேர் நிகழ்காலத்தில் வாழறதில்ல. ஒன்று, நம்மளுடைய கடந்த காலத்தை நினச்சி நம்ம சோகப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி நம்ம பயந்துட்டு இருப்போம். இந்த விஷயத்த உண்மையிலே நம்மள நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நானே அந்த பிஹேவியரை மாற்றிக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நடந்ததை மாற்ற முடியாது, அது நம்ம கையில் கிடையாது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன வரும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ணி ஒரு ப்ரிகாஷனாக இருக்க முடியுமே தவிர நம்மளால் அதை மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம பயந்துட்டு உட்காந்துருந்தா நடக்க போகிறது நடக்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ ட்ரை டு லிவ் இன் ப்ரெசென்ட். நிகழ்காலத்தில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, நம்மளுடைய கோல்ஸ், அதாவது இலக்கு. அது எப்போவுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கணும், ரொம்ப ப்ரீஷியஸாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சாதாரணமான கோல்ஸ், சின்ன கோல்ஸே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத ஜேம்ஸ் ஆலன் சொல்கிறாரு.
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பைக் மேலே எப்பவுமே ஒரு கிரேஸ் இருக்கும். அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பைக், அந்த பைக்கோட கிரேஸ் அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப பெரிய பைக்காக தான் வச்சிருப்பாங்க. ஒரு Yamaha R15, ஒரு ராயல் என்ஃபீல்டு, அந்த மாதிரி அவங்களோட ட்ரீம்ஸே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இப்போது 25,000 சம்பாதிக்கிற ஒருத்தனால 2 லட்சம் மதிப்புள்ள ஒரு ராயல் என்ஃபீல்டோ ஒரு R15 வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாச்சும் அவன் வெயிட் பண்ணணும். இல்லை நான் நாளைக்கே இனிஷியல் அமௌண்ட் கட்டி வாங்கி அந்த பைக்கை நான் EMIயில் போட்டு வாங்குவேன் அப்படின்னாலும் நீ EMI கட்டி முடிக்க 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் வரைக்கும் அந்த பைக் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பிகாஸ் நீ EMI தான் கட்டிட்டு இருக்க. உன்னுடைய கோல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. அவ்வளோ பெரிய கோலை நம்ம அடையணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ப்ராசஸ் தேவைப்படும். அந்த 2 வருஷத்துக்குள்ள எய்தர் நாம் அந்த கோல்லேருந்து விலகி வந்துடலாம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த கோலுக்காக நாம் மற்ற விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்காக தான் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கோல்ஸை சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. நீங்கள் 2 லட்சம் கொடுத்து அந்த பைக் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது. 60,000 70,000 பிளாட்டினா இருக்குது, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது. 70,000 ஒரு பைக் வாங்கின உங்களுக்கு அடுத்து 2 லட்சத்தை வாங்குறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அதுக்கு பேர் தான் லிவிங் இன் த மொமெண்ட், நிகழ்காலத்தில் வாழறது. அடுத்து 4வது பாயிண்ட், நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்துக்கான ப்ராசஸை அந்த ஸ்பாட்ல ரைட் த மொமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஜேம்ஸ் ஆலன் சொல்றாரு. அதற்கான முதல் படி, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை நீங்க அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இல்லை இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், கையில் காசு இருக்கும் போது பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் மைண்டு சரியில்லை, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை யோசிக்க அந்த விஷயம் உங்களை தள்ளி போட வச்சுக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் யோசிச்ச அந்த நிமிஷத்துலேயே உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பின அந்த நொடியிலேயே அதற்கான ஏதாவது ஒரு சின்ன இனிஷியேட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் மறுபடியும் உங்களை டுவோர்ட்ஸ் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாதிலே விட்டுட்டீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் அறகுறையாக இருக்கே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்கள் பிரெயினும் உங்கள் தாட்ஸும் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் 5th பாயிண்ட், உங்ககிட்ட யாராவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நெய்பர்ஸ், அதில் யாராவது ஒரு மெம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? அவங்களுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் நம்ம பதில் சொல்லுவோம். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட எப்படி பழகிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நாம் அவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு டேகை கொடுத்துருப்போம். ஆனால் அந்த டேகுக்கு ஒரு வேலிடிட்டி அப்படின்றது கிடையாது. அந்த நல்லவங்க கெட்டவங்கன்ற டேக் எப்போ வேணால் மாறலாம். ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லவனா இருந்தவன் இன்னைக்கு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி உன் கண்ணுக்கு அவன் கெட்டவனா தெரியலாம். இன்னைக்கு வரைக்கும் கெட்டவனா இருக்க ஒருத்தன் நாளைக்கு உனக்கு கஷ்டன்றப்ப ஓடி வந்து முன்னாடி நிற்பான், அன்னைக்கு அவன் உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிவான். ஸோ இந்த நல்லவன் கெட்டவன்ற டேக் நிரந்தரமானது கிடையாது. அதுக்கு ரீசன் ஹியூமனுடைய பிஹேவியர்ஸ் தான். அந்த பிஹேவியருக்கு காரணம் மனிதனுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிஹேவியர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் சீரானதாக இருக்காது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் தடம் புரளும். இந்த புத்தகத்தில் ஆல்ரெடி சைக்காலஜியை பற்றியும் ஹியூமன் பிஹேவியரை பற்றியும் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த விஷயத்தையும் ரொம்ப சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க. ஹியூமன் சைக்காலஜி பற்றியும் பிரெயினோட ஃபங்க்ஷனை பற்றியும் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த புக்கோடைய தமிழ் வெர்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகான தமிழில் எளிமையான விளக்கங்களோடு கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குங்க. வாழ்க்கை யாருக்கு எப்போ என்ன கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் அது கொடுக்கும்போது அதை எடுத்துக்கிற நிலைமையிலும் அதை எடுத்து செய்கிற பக்குவத்திலும் நாம் இருக்கணும். ஸோ பி ரெடி ஃபார் குட் திங்ஸ். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புத்தகத்தில் நான் படித்தது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த புக் வாங்கி படிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சின்ன புக்கு தாங்க, ஜஸ்ட் ஒரு 100 பக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு டைம் அவ்வளோவா எடுக்காது, சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.